என்னது முருகர் சாமிக்கு கல்யாணமா? அது என்ன கதைனா, நம்ம மாமா ஊர்ல புதுசா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் போயிருந்தாங்க. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவில்ல 48 நாள் மண்டல அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சு கடைசியா முருகருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சூப்பரா அந்த கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாங்க. நம்ம அப்படியே அங்க இருக்க லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா உட்காந்துருந்தோம். நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணும்போது அச்சதாரிசி கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் கையில நமக்கு கொடுத்தாங்க தெரியுமா. அது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு நானும் ஒரு ஓரமா சைலண்டா உட்காந்துருந்தேன். நமக்கு என்ன ஒரு கொரோனாக்கா அந்த ஊர்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. அதனால ஒரு ஓரமா தனியா சோகமா உட்காந்துருந்தேன். அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே சந்தோஷமா சிறப்பாக போச்சு. நம்ம வேற எப்போ பாரு வீடு வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கூட ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கிறதே இல்லை. எப்போவாது ஒரு முறை தான் இந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்க்கவே நமக்கு டைம் கிடைக்குது. அதுக்கு நான் முருகருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன, பொண்ணுக்கு இடத்துல இருக்க மாலை எடுத்து மாப்பிள்ளைக்கு போறதும், மாப்பிள்ளைக்கு இடத்துல இருக்க மாலை எடுத்து பொண்ணுக்கு போறதுமா சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டு முதல்ல விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு, ரெண்டாவது முருகருக்கு போயிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டதுமே அடுத்து பெருமாள் இவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு முடிச்சு கல்யாணத்தை முடிச்சதுமே கல்யாணம் இருந்து சாப்பிடாம போனேன். எப்படி அதனால கூட நான் ஓடி போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். மறக்காம உங்களை ஒருத்தர் நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.